ரிஷபராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். பிள்ளைகளால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் மற்றவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் விவாதம் செய்வதை தவிர்க்கவும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சில பிரச்சனைகள் ஏற்படும். விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். சந்திராஷ்டமம் நீடிப்பதால் சந்தேகப்படுவதை முதலில் இருத்துங்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என ஆதங்கப்படுவீர்கள். வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டி வரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாக வரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் கவனமுடன் பழகுங்கள். இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள். பரந்த மனம் உள்ளவராக நல்லவற்றை பார்ப்பவராக இருங்கள். உங்களின் நம்பிக்கையான எதிர்பார்ப்புகள் நம்பிக்கை மற்றும் ஆசைகளை நிறைவேற்றும் கதவை திறப்பவையாக இருக்கும். பணம் உங்களுக்கு முக்கியம், ஆனால் உங்கள் உறவுகளை கெடுக்கும் அளவிற்கு பணத்தை பற்றி அவ்வளவு தீவிரமாக இருக்க வேண்டாம். குழந்தையின் படிப்பை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இப்போது உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் இவை தற்காலிகமானவை. காலப்போக்கில் இவை மறைந்துவிடும். பயணம் ரொமான்டிக் தொடர்பை வளர்க்கும். தொழில் ரீதியாக வேலையில் பொறுப்பு அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. இன்று நீங்கள் மக்களுடன் பேசும் உங்கள் பொன்னான நேரத்தை வீணடிக்கலாம். இதை செய்வதை தவிர்க்க வேண்டும். உங்கள் பெற்றோர்கள் உங்கள் துணையை இன்று ஆசீர்வதிப்பார்கள். இதனால் உங்கள் திருமண வாழ்வும் மேலும் சிறப்படையும். கார்த்திகை 2-3-4 தடை விலகும் நாள். வேலைகளில் இன்று காலை வரை இழுபறி இருக்கும். நெருக்கடிக்கு ஆளாவீர். அதன்பின் நிம்மதி உண்டாகும். ரோகிணி, மனக்குழப்பம் விலகும். விருப்பம் எளிதாக நிறைவேறும். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடியும். மிருகசீரிடம் 1-2 வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருவாய் வரும். நேற்றைய நெருக்கடி நீங்கும். உழைப்பாளருக்கு வேலைச்சுமை குறையும்.